வணக்கம். மூன் செய்திகளுக்காக ஸ்ரீதேவி. இன்றைய முதன்மை செய்திகள். புதுவையில் தனியார் பள்ளிகளில் கல்வி கட்டணத்தை முறைப்படுத்த விரைவில் குழு அமைக்கப்படும். சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமி அறிவிப்பு. தமிழ் பயிற்சி முடித்த வெளிநாட்டினருக்கு சான்றிதழ் வழங்கி கௌரவித்தார் முதல்வர். 3 மாத வகுப்பிற்கு பின்னர் நாடு திரும்புகின்றனர். தமிழகத்தை போன்று புதுவை மாநிலத்திலும் திருநங்கைகளுக்கு ரேஷன் அட்டை. முதல்வரின் அதிரடி நடவடிக்கைக்கு பாராட்டு. இனி விரிவான செய்திகள். தனியார் பள்ளிகளின் கட்டணத்தை முறைப்படுத்த குழு அமைத்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமி உறுதியளித்துள்ளார். புதுவை சட்டமன்றத்தில் கேள்வி நேரத்தின் போது அதிமுக உறுப்பினர் அன்பழகன் தனியார் பள்ளிகளின் கட்டணத்தை முறைப்படுத்த அரசு எடுத்த நடவடிக்கை என்னவென்றார். இதற்கு பதிலளித்த முதல்வர் ரங்கசாமி, அரசு பள்ளிகளில் தேவையான வசதிகள் இருக்கும்போது தனியார் பள்ளிகளை தேட வேண்டிய அவசியம் ஏன் என்றார். தனியார் பள்ளிகளில் தான் தரம் உள்ளது என்று ஆசைப்பட்டு சேர்த்துவிட்டு இப்போது கட்டணத்தை முறைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்துவது எதற்காக என்று கூறி ஆவேசப்பட்டார். இருப்பினும் உறுப்பினர் கேட்ட கேள்வி தொடர்பாக குழு அமைத்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றார். இதேபோன்று அரசு கொறடா நேரு உருளையன்பேட்டையில் அமைந்துள்ள புதிய பஸ் நிலையத்தில் நடக்கும் திருட்டு சம்பவங்களை தடுக்க கூடுதல் போலீசாரை நியமிக்க அரசு நடவடிக்கை மேற்கொள்ளுமா என கேள்வி எழுப்பினார். இதற்கு முதல்வர், டிசம்பர் மாதத்திற்கு 1000 காவலர் பணியிடங்கள் நிரப்பப்படும் போது கூடுதல் காவலர்கள் நியமனம் செய்யப்படுவார்கள் என்றும் அதுவரை பஸ் நிலையத்தில் கூடுதலாக பாதுகாப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். இதேபோல் நெல்லித்தோப்பு விண்ணரசி ஆலயத்தை சுற்றியுள்ள சாலைகளை சிமெண்டாக மாற்றி சாலையோரங்களில் பூங்கா அமைக்க வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் கேள்வி எழுப்பினார். இதற்கு முதல்வர் ரங்கசாமி, நெல்லித்தோப்பு விண்ணரசி மாதா ஆலயத்தை சுற்றியுள்ள சாலைகளை சிமெண்ட் சாலைகளாக மாற்ற சுற்றுலாத்துறை மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். புதுவையில் மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனத்தின் சார்பில் தமிழ் கற்கும் பயிற்சி முடித்த வெளிநாட்டினருக்கு முதல்வர் ரங்கசாமி சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். புதுவை மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனம் தமிழ் இலக்கியம், மொழியியல், மானுடவியல், நாட்டுப்புறவியல் ஆகிய துறைகளில் ஆராய்ச்சிகளை மேற்கொள்வதுடன் தமிழ் மொழி கற்பித்தலையும் செய்து வருகிறது. இதன்படி ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் 6 வாரங்கள் நடைபெறும் இந்த வகுப்பில் அமெரிக்க, ஐரோப்பிய பல்கலைக்கழகங்களில் தமிழ் கற்கும் மாணவர்கள், ஆராய்ச்சியாளர்கள், பேராசிரியர்கள் பங்கேற்று வருகின்றனர். இதுவரை இந்த பயிற்சியில் 17 நாடுகளில் இருந்து 68 பேர் பங்கேற்றுள்ளனர். இந்த ஆண்டிற்கான தமிழ் கோடை வகுப்பில் பிரான்ஸ், போலந்து, நார்வே, ஜெர்மனி, அமெரிக்கா, ஆஸ்திரியா நாடுகளில் இருந்து 10 பேர் பங்கேற்றனர். அவர்களுக்கான பயிற்சி கடந்த ஜூலை மாதம் 25ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 3ஆம் தேதியுடன் முடிவடைவதையொட்டி இதற்கான சான்றிதழ்களை முதல்வர் ரங்கசாமி வெள்ளிக்கிழமையன்று வழங்கினார். இந்த நிகழ்ச்சியின் போது அமைச்சர் கல்யாணசுந்தரம் துவக்கி வைக்க கலை பண்பாட்டுத்துறையின் சிறப்பு செயலர் மேத்யூ சாமுவேல், அலையன்ஸ் பிரான்சே தலைவர் டாக்டர் நலாம், இயக்குனர் மோண்டியா, மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவன இயக்குனர் பக்தவச்சல பாரதி ஆகியோர் உடன் இருந்தனர். தமிழகத்தை போன்று புதுவை மாநிலத்திலும் திருநங்கைகளுக்கு குடிமை பொருள் வழங்கல் அட்டையை முதல்வர் ரங்கசாமி வழங்கியுள்ளார். புதுவை சகோதரன் நல மேம்பாட்டு அமைப்பை சார்ந்த திருநங்கைகள் துர்கா, ஸ்ரீதேவி, தர்ஷினி, புனிதா, ரேகா ஆகியோர் கடந்த வாரம் சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து மனு அளித்தனர். அதில் புதுவையில் நடத்தப்பட்ட கணக்கெடுப்பில் பெண்மனம் படைத்தவர்கள் 868 பேரும், திருநங்கைகள் 102 பேரும் உள்ளனர் என்றும் தமிழகத்தை போன்று புதுவையிலும் திருநங்கைகளுக்கு அனைத்து உரிமைகளும் கிடைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருந்தனர். தங்களை பார்த்து கேலி செய்யும் மனிதர்கள் அதிகம் இருப்பதால் திருநங்கை நல வாரியம், அடையாள அட்டை, ரேஷன் கார்டு, வாக்குரிமை, இலவச மனைப்பட்டா, படித்த திருநங்கைகளுக்கு வேலை வாய்ப்பு, பஸ் பாஸ், ஊக்குவிப்பு தொகை போன்றவற்றை அரசு வழங்க வேண்டும் என்றும் மனுவில் குறிப்பிட்டனர். இதனை பெற்றுக்கொண்ட முதல்வர் ரங்கசாமி தமிழகத்தை போன்று புதுவையிலும் முதல் கட்டமாக 5 திருநங்கைகளுக்கு குடிமை பொருள் வழங்கல் அட்டையை வெள்ளிக்கிழமை வழங்கினார். இதனை பெற்றுக்கொண்ட திருநங்கைகள் முதல்வருடன் ஆனந்த பெருக்குடன் நன்றி தெரிவித்தனர். புதுவை வீரர்வெளி அரசு நடுநிலைப் பள்ளியில் நடைபெற்ற கண்காட்சியில் பல்வேறு அறிவியல் படைப்புகளை பார்வைக்கு வைத்து மாணவர்கள் தங்கள் திறமையினை வெளிப்படுத்தினர்.
புதுவை வீரர்வெளி அரசு நடுநிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி துவக்க நிகழ்ச்சி வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. பள்ளியின் தலைமை ஆசிரியர் அலின் அருமை தலைமை தாங்க சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட விரிவுரையாளர் கணேசன் அறிவியல் கண்காட்சியை திறந்து வைத்து உரையாற்றினார். இந்த கண்காட்சியில் பல்வேறு அறிவியல் படைப்புகள் பார்வைக்கு வைத்திருந்து மாணவர்கள் தங்கள் திறமையினை வெளிப்படுத்தினர். இதேபோல் குருசுகுப்பம் NKC மேல்நிலைப் பள்ளியில் தேசிய ஊட்டச்சத்து வாரத்தை முன்னிட்டு கள விளம்பர அலுவலகம் மற்றும் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் விழா நடத்தப்பட்டது. நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் ஜெயச்சந்திரன் வரவேற்புரையாற்ற மூத்த விரிவுரையாளர் பங்கஜவல்லி தலைமை உரையாற்றினார். மண்டல சித்த மருத்துவ ஆராய்ச்சி நிலைய உதவி இயக்குநர் அன்னத்தாய் துவக்க உரையாற்ற கள விளம்பர அலுவலர் சிவகுமார் சிறப்புரையாற்றினார். புதுவை முத்தியால்பேட்டையில் உள்ள சாய்பாபா கோவில் அடிக்கல் நாட்டு விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுவை முத்தியால்பேட்டை பிள்ளையார் கோவில் தெருவில் சீரடி சாய்பாபா திருக்கோவில் அமைந்துள்ளது. இங்கு புதிய கோவில் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. சாய் அழகப்பன் தலைமையில் நடத்தப்பட்ட விழாவிற்கு முன்னதாக சாய்பாபாவிற்கு சிறப்பு அபிஷேகத்துடன் பூஜைகள் நடைபெற்றன. இதில் புதுவையின் பல்வேறு பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஆரியாங்குப்பம் ஆரோக்கிய அன்னை ஆலயத்தின் ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று உற்சாகம். வாயில் கருப்பு துணி காட்டி உழவர்கரை நகராட்சி ஊழியர்கள் அதிரடி போராட்டம். சம்பளத்தை அரசு நேரடியாக வழங்க கோரிக்கை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. Double offer. Money Electronics double offer. 25th anniversary. ஆடி சேல் தள்ளுபடி. அத்தனையும் உள்ளதடி. உனக்காக எனக்காக. பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸின் 25வது ஆண்டு விழா சிறப்பு விற்பனை. நீங்கள் வாங்கும் அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களுக்கும் வியக்கத்தக்க பரிசுகள் காத்திருக்கின்றன. உங்கள் பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ். மணி எலக்ட்ரானிக்ஸ் டபுள் ஆஃபர். பளிச்சுன்னு துவைக்கிறதுல ஃப்ரண்ட் லோடிங் வாஷிங் மிஷினுக்கு நிகர் கிடையாது. ஃப்ரண்ட் லோடிங் வாஷிங் மிஷின் வாங்க மணி எலக்ட்ரானிக்ஸ் விட்டா வேற கிடையாது. ஐஓபி, LG, Siemens, Whirlpool, Samsung கம்பெனிகளின் ஃப்ரண்ட் லோடிங் மற்றும் டாப் லோடிங் வாஷிங் மிஷின்கள். டெய்லி பாத்திரம் தேய்க்க கஷ்டப்படுறீங்களா? மணி எலக்ட்ரானிக்ஸ்ல டிஷ் வாஷர் வாங்குங்க. வேலையை சுலபமாக்கிக்கங்க. மேலும் புகையில்லா சமையலுக்கு சில்லிஸ், விரைவாக சமைத்திட ஹாப்ஸ். 0% finance exchange offer. பாண்டி தென்னார்காடு மாவட்டங்களுக்கு இலவச டோர் டெலிவரி. பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ், மறைமலை அடிகள் சாலை, பாண்டிச்சேரி. காண்போர் கண்படும் பாரம்பரிய பட்டிற்கு ராம் சில்க்ஸ் பாண்டிச்சேரி என்றும் உங்கள் கைராசி குடும்ப கடை. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை. கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள். கலையின் காவியம், அழகின் ஓவியம், நகைகளின் ஆலயம், தரத்தின் தாயகம். புதுவை தங்க மாளிகை.
எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை. கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள். கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. செய்திகள் தொடர்கின்றன. அனைத்து மதத்தினரையும் அரவணைக்கும் மாநிலமாக புதுவை திகழ்கிறது என்று மத்திய அமைச்சர் நாராயணசாமி பெருமிதம் தெரிவித்துள்ளார். புதுவை கடலூர் உயர்மறை மாவட்டமாக உயர்த்தப்பட்டு 125 ஆண்டுகள் நிறைவு பெற்றதையொட்டி ஆடம்பர 4 திருப்பலி உப்பளம் பெத்தி செமினார் பள்ளி வளாகத்தில் வியாழக்கிழமை மாலை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 125ஆம் ஆண்டு விழா பொதுக்கூட்ட பாராட்டு நிகழ்வு போன்றவைக்கு லூயிஸ் வரவேற்புரையாற்ற பேராயர் ஆனந்தராயர் துவக்க உரையாற்றினார். விழாவில் கலந்து கொண்டு பேசிய மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி புதுவையில் அனைத்து சமயத்தவரும் ஒற்றுமையுடன் வாழ்ந்து வருகின்றனர் என்றும் இந்துக்கள் கூட ஆலயங்களுக்கு சென்று இயேசுவை வழிபடும் மாநிலமாக புதுவை உள்ளது என்றார். இதுபோன்ற விழாக்கள் கிறிஸ்துவ மக்களை ஒன்றிணைக்கிறது என்ற அமைச்சர் நாராயணசாமி புதுவை பாராளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் தலித் கிறிஸ்தவர்களுக்கு அந்தஸ்து கிடைக்க தொடர்ந்து முயற்சிகள் மேற்கொள்வேன் என்றும் மாநிலத்தின் வளர்ச்சிக்கு கிறிஸ்துவ மக்களின் உழைப்பு தியாகம் போன்றவை முக்கியமானது என்றார். புதுவையில் வாழும் கிறிஸ்தவர்களின் ஒத்துழைப்பினால்தான் இதய ஆண்டவர் ஆலயத்திற்கு பசிலிக்கா அந்தஸ்து கிடைத்துள்ளது என்ற அவர் அனைத்து மதத்தினரையும் அரவணைக்கும் மாநிலமாக புதுவை திகழ்வதுடன் அதற்கு இங்குள்ள கிறிஸ்தவர்கள் சான்றாக உள்ளனர் என்றார். விழாவில் போப்பாண்டவரின் தூதர் சால்வதோரி பெனாக்கி, முன்னாள் அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், SP சிவகுமார், சேலம் ஆயர் சிங்கராயன், தர்மபுரி ஆயர் இருதயராஜ் மற்றும் குருக்கள் கன்னியாஸ்திரிகள் கலந்து கொண்டனர். புதுவையில் மனித உரிமைகள் கழகத்தின் நகர அலுவலகத்தை மாநில செயலாளர் ஜெகதீசன் திறந்து வைத்து உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டது. மனித உரிமைகள் கழகத்தின் நகர கிளை அலுவலக திறப்பு விழா தியாக முதலியார் வீதியில் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. நகர தலைவர் தலாலன் வரவேற்புரையாற்ற மாநில செயலாளர் ஜெகதீசன் அலுவலகத்தினை திறந்து வைத்தார். கௌரவ தலைவர் ஆனந்த் அந்தோணி, துணைத் தலைவர் சுகுமார் ஆகியோர் மனித நேயத்தின் முக்கியத்துவம் மற்றும் மனித உரிமைகள் குறித்து எடுத்துரைக்க உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டன. புதுவை அரியாங்குப்பம் ஆரோக்கிய மாதா கோவில் ஆண்டு விழா கொடியேற்றத்துடன் துவங்கியதையொட்டி நூற்றுக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். புதுவை ஆரியாங்குப்பம் ஆரோக்கிய மாதா ஆலய ஆண்டு திருவிழாவினையொட்டி வெள்ளிக்கிழமை காலை 6 மணிக்கு பீட்டர் அஃபீர் தலைமையில் நடைபெற்ற திருப்பலிக்கு பின்னர் ஆலய வளாகத்தில் உள்ள கொடிமரத்தில் கொடியேற்றி வைக்கப்பட்டது. இதில் அரியாங்குப்பம் மற்றும் சுற்று வட்டார பகுதியில் இருந்து நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழாவினையொட்டி தினமும் திருப்பலி, மறையுறை போன்றவை நடைபெறுவதுடன் மாலை திருப்பலிக்கு பின்னர் தேர்பவனி நடைபெற உள்ளது. புதுவை அரசு நேரடி சம்பளம் வழங்க வலியுறுத்தி உழவர்கரை நகராட்சி ஊழியர்கள் சங்க கூட்டு நடவடிக்கை குழுவினர் வாயில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவையில் துப்புரவு ஊழியர்களின் வாரிசுகளுக்கு வேலை வழங்காமல் காலம் கடத்துவதும், தனியார் துப்புரவு பணியை ரத்து செய்ய வலியுறுத்தியும், அரசே நேரடியாக சம்பளம் வழங்க வலியுறுத்தியும் உழவர்கரை நகராட்சி ஊழியர்கள் சங்க கூட்டு நடவடிக்கை குழுவினர் வெள்ளிக்கிழமையன்று வாயில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதற்கு தலைவர் சகாயராஜ்,
செயலாளர் பழனிவேல் தலைமை தாங்க துணைத் தலைவர் மாணிக்கம், பொருளாளர் வனத்து சின்னப்பன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் 150க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் விடுப்பெடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். Double offer. Money Electronics double offer. 25th anniversary. ஆடி சேல் தள்ளுபடி. அத்தனையும் உள்ளதடி. உனக்காக எனக்காக. பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸின் 25வது ஆண்டு விழா சிறப்பு விற்பனை. நீங்கள் வாங்கும் அனைத்து வீட்டு உபயோக பொருட்களுக்கும் வியக்கத்தக்க பரிசுகள் காத்திருக்கின்றன. உங்கள் பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ். Money Electronics double offer. மயங்கினேனே அழகான தங்கம் இதுவென்று அதற்கான தருணம் இதுவென்று மயங்கினேனே. ராம் தங்க நகை மாளிகை, புதுச்சேரி. புதுச்சேரி. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் நம்பிக்கை பெற்ற தீபம் பிரமோட்டாஸ் நிறுவனத்தின் மேலும் ஒரு புதிய மனைப்பிரிவு ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர், தவளக்குப்பம் டு வில்லியனூர் மெயின் ரோட்டில் பிரிஸ்ட் யூனிவர்சிட்டி எதிரிலேயே அமைந்துள்ள நகர்தான் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர். மனையின் சிறப்பம்சங்கள்: சுவையான குடிநீர், உடனடி மின்சாரம், நல்ல காற்றோட்டமான மனைப்பிரிவு, அகலமான சாலை வசதி, 24 மணி நேர பஸ் போக்குவரத்து வசதி. மனைக்கு மிக அருகில் அரவிந்தர் கண் மருத்துவமனை, சிங்கிரி கோவில், பள்ளிகள் மற்றும் குடியிருப்புகள். முதலீடு செய்வதற்கும் உடனே வீடு கட்டுவதற்கும் மிகச்சிறந்த இடம்தான் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர். இவ்வளவு சிறப்பம்சங்களுடன் கூடிய மனையின் விலையோ மிக மிக குறைவு. மேலும் விவரங்களுக்கு தீபம் பிரமோட்டாஸ், செல் 9894236198, 97869909557.
புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 89 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 89 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படுவதுடன் மழை பொழிய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 5 அடியாக காணப்பட்ட கடலலை உயரம் நாளை 4 அடியாக காணப்படும் என்றும் தென்மேற்கு திசையில் இருந்து 18 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். புதுவையில் தனியார் பள்ளிகளில் கல்வி கட்டணத்தை முறைப்படுத்த விரைவில் குழு அமைக்கப்படும். சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமி அறிவிப்பு. தமிழ் பயிற்சி முடித்த வெளிநாட்டினருக்கு சான்றிதழ் வழங்கி கௌரவிப்பார் முதல்வர். 3 மாத வகுப்பிற்கு பின்னர் நாடு திரும்புகின்றனர். தமிழகத்தை போன்று புதுவை மாநிலத்திலும் திருநங்கைகளுக்கு ரேஷன் அட்டை. முதல்வரின் அதிரடி நடவடிக்கைக்கு பாராட்டு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.